வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் இடையே கடும் மோதல் நிலவி வருகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தற்பொழுது நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் எடப்பாடிக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்பது நமது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். ஆனால் தற்பொழுது மதுரை அதிமுகவின் கோட்டையாக இருந்தது. மேலும் மக்களவைத் தேர்தலில் எல்லா இடங்களை விட மதுரையில்தான் அதிக அளவு ஓட்டு சதவீதம் குறைந்திருக்கிறது. அதிமுகவிற்கு சரியான பூத் கமிட்டி கூட அமைக்காமல் வேலை செய்ததுதான் இதற்கு காரணம் என்றும் செய்தி தொடர்பாளர்கள் அரசியல் வட்டாரத்தில் பேசியதும் நம்முடைய சேனலில் பதிவு செய்திருந்தோம். தற்பொழுது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் ஆதரவாளர்களுடன் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் எடப்பாடியின் பேச்சை கேட்கக்கூடாது என்றும் என்னுடைய பேச்சை தான் கேட்க வேண்டும், அவரை விட நான் தான் சீனியர் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அதிமுகவில் மாநாடு மதுரையில் நடைபெறுகிறது என்றால் அதில் பல குழப்பத்தை உண்டாக்கியதும் செல்லூர் ராஜு போன்ற சில முக்கியமான நிர்வாகிகள் தான் என்பதும் தற்பொழுது வெட்ட வெளிச்சத்தில் வந்துள்ளது. எடப்பாடிக்கும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சருக்கும் இருக்கக்கூடிய மோதல்கள் நாளடைவில் அதிகரித்து கொண்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் தான் உயர்ந்தவன், எனக்குத்தான் முழு அதிகாரம் இருக்கிறது என்று செல்லூர் ராஜு பேசவும் தொடங்கிவிட்டார். மதுரையின் ராஜாவாக நான் தான் இருக்கிறேன், என்னுடைய அனுமதி இல்லாமல் அதிமுகவில் எந்த ஒரு வேலையும் நிர்வாகிகள் செய்யக்கூடாது என்பதை தற்பொழுது கூறியிருக்கிறார். இதனால் பதற்றம் நிலவி வருகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அச்சம் அதிகமாகிவிட்டது. அதிமுகவில் பல குழப்பங்கள் இருந்தாலும் பொதுச்செயலாளர் என்ற முறையில் அவருக்கு கொடுக்கின்ற மரியாதை தற்பொழுது வரை நிர்வாகிகள் கொடுக்கிறார்களா என்று பார்த்தால் எடப்பாடி வயதை விட இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடியே மதிப்பதில்லை. அவரை தனது பொதுச்செயலாளர் பதவிக்குரிய மதிப்பு கொடுக்கப்படவில்லை என்பது அப்பட்டமாக தெரிய வருகிறது. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் தோற்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது அமையும். காரணம் உட்கட்சி மோதலும் ஒருங்கிணைந்து செயல்படாத காரணமும் சரியான கூட்டணி இல்லாததும் அதிமுக மீண்டும் தோல்வி அடையக்கூடிய வகையிலும் செல்லூர் ராஜு தங்களுடைய ஆதரவாளர்களுடன் எடப்பாடியின் பேச்சை கேட்க வேண்டாம் என்று தெரியப்படுத்தி இருப்பதும் எடப்பாடி தலையில் மிகப்பெரிய ஒரு இடிவிலும் அளவிற்கான செய்தியாக மாறியிருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.